அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. நாம் இன்னைக்கு ஃபாத்திமா அலி அவர்களின் வாழ்வில் நடந்த சிறு சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு தடவை ஹஜ்ரத் கண்மணி ஃபாத்திமா அலி அவர்கள் தனது உயிரினும் மேலான அருமை தந்தைக்கு ஒரு ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இதை பார்த்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது அருமை மகளே, என்ன கொண்டு வந்துள்ளாய் உன் தந்தைக்கு என்று வினவினார்கள். இது ரொட்டி துண்டு தந்தையே, இதை தங்களுக்கு தராவிட்டால் எனது மனம் நிம்மதி அடையாது, அதனால் இதை தங்களுக்கு கொண்டு வந்தேன் என்று கூறினார்கள். அப்போது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் கண்ணின் மணியான ஃபாத்திமாவே, 3 நாட்களுக்கு பிறகு உம் தந்தையின் வாயில் படும் முதல் உணவு இதுதான் என்று கூறி ஆசையோடு கொண்டு வந்த அந்த மகளின் ரொட்டி துண்டை சுவைத்து சாப்பிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல பசியோடு யாரும் இருக்க முடியாது. பசி பற்றி சொல்லும்போது எத்தனையோ இரவுகள், எத்தனையோ பகல்கள் ஜம்ஜம் தண்ணீரை மற்றும் வயிறு நிரம்ப குடித்துவிட்டு இருந்திருக்கிறேன் என்று கூறினார்கள். தந்தையின் பசி அறிந்துதான் அந்த ஒரு ரொட்டி துண்டை எடுத்து வந்து அருமை தந்தைக்கு வழங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஃபாத்திமா அலி அவர்களுக்கு இருந்த ஆழமான அன்பை இச்சம்பவம் உணர்த்துகிறது. ஒரு மகள் தனது தந்தையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இச்சம்பவம் போதிக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு.